வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நான் நல்லா குண்டு குண்டாக தான் நறுக்கியிருக்கேன். ஏன்னா இது வதக்கிட்டு நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். அதனால் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 1 பழம் தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி இலை, புதினா இலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலர் மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 20 மினிட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி விட்டுடணும். கிரேவியை நல்லா கொதிக்க வைக்கணும். நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ஃப்ளேமை ஃபாஸ்ட் ஆக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க வைங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும் நம்ம கொதிக்க வைக்கிறதுலையே. நல்லா கரண்டி விட்டு கிளறி நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். கொஞ்சம் எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிடலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இப்போ மசாலா பொருட்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கலந்த மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி, அப்புறம் சீரகப்பொடி, இதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ போட்ட மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இந்த மசாலாவில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இந்த சைஸ் கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா குக் ஆகும். அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. உப்பும் கூடவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்ததுனால அது ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அது கட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்க பாயில்டு எக்ஸை குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாயில்டு எக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கீரி உள்ளே சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த குழம்போட மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த எக்குக்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க.
நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 5 எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி இந்த முட்டையோட நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து கார்னிஷிங்காக மல்லி இலை தூவிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா இப்போது நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாமா? சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணியாச்சு. சப்பாத்தியோடையும் ரைஸோடையும் செம்ம காம்பினேஷன், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.